ராஜகம் வீட்ல இருக்கும்போது அங்க சொல்றாங்க. இது மாரி செல்லப்பாண்டி உங்கள அசிங்கப்படுத்தணும்னு அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு எலக்ஷன் வேற வரப்போகுது. இந்த நேரத்தில நாம ஊர் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் பண்ணணுமே தவிர, ஊர் மக்கள எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ராஜாங்கம் வீட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ராஜாங்கம் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. இது மாரி செல்லப்பாண்டி ஊர் மத்தியில பஞ்சாயத்த கூட்டணும். இல்ல அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சவுக்கு எடுத்து தனக்கு தானே அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற செய்தி கேட்குறாங்க. கேட்ட உடனே இங்க எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. இந்த செல்லப்பாண்டி சும்மாவே இருக்க மாட்டான் போல. நம்மள சீண்டிக்கிட்டே இருக்கான். அவன எப்படியாவது கண்ட துண்டமா வெட்டி போட்டா தான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி ராஜாங்கம் குடும்பத்தில இருக்க எல்லாருமே கொலவெறியோட எந்திரிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா செல்லப்பாண்டி தனக்கு தானே சாட்டையால அடிச்சுக்கிறாரு. ஸோ எல்லாருமே வேணாம் வேணாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. தமிழும் கதறி அழுகுறாங்க. "அப்பா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க வேணாப்பான்னு" சொல்லிட்டு. "இல்லம்மா என்னுடைய வாழ்க்கை உன்னால பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுவரைக்கும் நான் உனக்காக நான் எதுவுமே பண்ணவே இல்ல. இப்போ இந்த ஊர் பஞ்சாயத்த கூட்டி உன்ன அந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு" சொல்லி சவுக்கால தன்ன தானே அடிச்சுக்கிறாரு. உடம்புலாம் ரத்தம் ஒழுகுது. ஊர் மக்கள் எல்லாருமே அழுவுறாங்க. "வேணாம் விட்டுரு செல்லப்பாண்டி. பஞ்சாயத்த நாங்க கூட்டுறோம்ன்னு" சொல்லி உடனே பஞ்சாயத்தையும் கூட்டுறாங்க. பஞ்சாயத்த கூட்டி ராஜாங்கத்த வர வச்சு, "நீ தமிழ உன் வீட்டு மருமகளா வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு" சொல்றாங்க. ஆனா அதுக்கு ராஜாங்கம், "என்னால அப்படி பண்ண முடியாது. என்னால அழைச்சிட்டு போக முடியாதுன்னு" சொல்றாரு. உடனே இந்த செய்தி கேட்டு அங்க போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து இப்படி செல்லப்பாண்டி தன்னை தானே சவுக்கால அடிச்சுக்கிட்டு அவரை கொடுமைப்படுத்திக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் இப்போதைக்கு அவர் வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகல அப்படின்னா, கண்டிப்பா உங்கள மீண்டும் கைது பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாரி ராஜாங்கத்திட்ட போலீஸ் சொல்றாங்க. அப்போதைக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ராஜாங்கத்த பார்த்து, "அந்த பொண்ண ஏத்துக்குங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் வேற வரப்போது. இப்போதைக்கு நம்ம மொரண்டு புடிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு ஆபத்தா போய் முடியும்னு சொல்லிட்டு, வேற வழியே இல்லாம ராஜாங்கம் தமிழ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.